Praise the Lord. Hallelujah. தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய ஆராதனையின் நாள். தேவனை நாம் எல்லாரும் ஆராதிக்கப்பட வேண்டிய தேவன். அவர் மகா பரிசுத்தர். விசுவாசிகளாக சபையாராய் கூடி ஆராதிக்கிற தேவனுடைய பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தர் மீண்டுமாக நம்மை ஒன்று சேர்த்ததற்காக ஸ்தோத்திரிப்போடைய கிருபை நம்மை இன்றைக்கு அவர் சமூகத்திலே நிற்க பண்ணியிருக்கிறது. அல்லேலூயா. அவர் கிருபையினாலே தான் இன்றைக்கு நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படி நாம் கூடி வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கும் நம் குடும்பத்துக்கும் சந்ததிக்கும் மிகப்பெரிய மேன்மையை கொடுத்து ஆசீர்வதிக்கிறதை பார்த்து நாம் இன்னும் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இப்பொழுதும் என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா. தீர்க்க தரிசனமாக தாவீது தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கு மேலாக அவனுடைய தலையை உயர்த்தப்படும் என்று விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கர்த்தரை பாடி அதன் நிமித்தம் ஆனந்த பலிகளை இட்டு ஆராதிப்பதை குறித்து பேசுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட நம்மை சுற்றி எத்தனையோ சத்துருக்கள் இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். இந்த நாளிலே கர்த்தர் நம் தலையை உயர்த்த போகிறார். ஆமென். ஆகவே நாம் கர்த்தரை பாடி ஆராதித்து ஆனந்த பலிகளிட்டு ஸ்தோத்திர பலிகளிட்டு நாம் ஆராதிக்கும் பொழுது நிச்சயம் நம் தலையை உயர்த்துவார். தாவீது வாழ்க்கையில அவனை சுற்றி 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 நிறைய சத்துருக்கள் வந்தாலும் சங்கீதம் 3:1-2-3 வாசிக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், என் தலையை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. ஆகவே நாம் இன்றைக்கு ஆராதிக்கிற ஜனம், நாம் இன்றைக்கு குடும்பமாய் கர்த்தரை பாடி ஆனந்த பலிகளை இட்டு ஸ்தோத்தரிக்கிற ஜனமாய் இருக்கிறோம். கர்த்தர் நம் தலையை உயர்த்த போகிறார். நாம் இன்றைக்கு எங்கும் தலை குனியாதபடிக்கு, பாவத்தின் நிமித்தம் நம்முடைய தலை குனியாதபடிக்கு, பிசாசுடைய போராட்டங்கள் நிமித்தம் தலை குனியாதபடி, நம்முடைய பிரச்சனைகள், பாடுகள், வேதனைகள் நம்மை சுற்றி சுற்றி நெருக்குகிற காரியங்களிலே நாம் தலை குனியாதபடி தலை உயர்த்துகிறவரை ஆராதிப்போம். அல்லேலூயா. இன்றைக்கு ஒப்பு கொடுங்கள். முழு குடும்பமாய் ரட்சிப்பினாலே நம் தலை உயர்த்தப்படும். தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே நம் தலை உயர்த்தப்படும். தேவனுடைய கரத்தினாலே எவரையும் கர்த்தர் உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபித்து இப்பொழுது நீங்கள் ஒப்பு கொடுங்கள். உங்கள் குடும்பமே கர்த்தராலே உயர்த்தப்படும். பரலோக பிதாவே, பரிசுத்தமான இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில நாங்கள் ஒருமனமாய் கூடி சபையாக, விசுவாசிகளாக, தேவ பிள்ளைகளாக இணைந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்கள் தலையை எங்கள் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்த போவதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆனந்த பலிகளை இட்டு ஆராதிக்கிறோம். இதுவரை எந்தெந்த சூழ்நிலையில ஆண்டவரே போராடி வந்த சத்துரு, எங்கள் தலையை குனிய வைக்கும்படி போராடி வந்த சத்துருவை முறித்து அவனுக்கு மேலாக எங்கள் தலையை நிமிர பண்ணுகிற ரட்சிப்பினாலே ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரத்தினால் எங்கள் தலையை உயர்த்துவீராக. ஒவ்வொருவருக்கு நீர் முன்குறித்திருக்கிற நன்மையினாலே தலையை உயர்த்துவீராக. ஆனந்த பலிகளிட்டு பாடுகிற ஆராதிக்கிற மகிமை கொடுப்பீராக. எல்லா நிலையிலுமே நாங்கள் உயர்த்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில ஜெபிக்க அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் இதுவரை இல்லாத அளவுக்கு தலையை உயர்த்துவீராக. பிள்ளைகளின் பிள்ளைகளை தலையை உயர்த்துவீராக. ஊழியத்திலே தலையை உயர்த்துவீராக. மேன்மையாய் வைப்பீராக. ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. தலையை உயர்த்துவார். அவரே நாம் ஆராதிப்போம்.